ஆக்டர் பிரபாஸ் அவர்கள் நடித்து இப்போதைக்கு தியேட்டருக்கு வர காத்துக்கிட்டு இருக்க கல்கி இந்த படத்துக்கு உலக அளவில் ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ரீசெண்டாக இந்த படத்துடைய ட்ரைலர் அவங்க லான்ச் பண்ணாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். ட்ரைலருமே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கு. இந்த அளவுக்கு பொருள் செலவு பண்ணி எடுத்திருக்காங்க, எப்படா இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்மளுமே கொஞ்சம் டவுட்டாக தான் இருந்தோம். ஆனால் வேறு லெவலில் ஒரு ஆங்கில படத்துக்கு நிகராக வேறு மாதிரி பண்ணியிருந்தாங்க. அதில் மட்டும் எந்த ஒரு மாற்றமே இல்லை. ஸோ இந்த ட்ரைலர் 24 மணி நேரத்தில் எதனா பெரிய ரெக்கார்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்த்தோம். ஆனால் அந்த மாதிரிலாம் இல்லை, பெருசாக எந்த ரெக்கார்டுமே பண்ணலை. குண்டூர்காரம் நம்ம மகேஷ் பாபு நடித்து லாஸ்ட்டாக தியேட்டரில் வெளிவந்த ஒரு மூவி. அந்த படத்துடைய ட்ரைலர் ரெக்கார்டை கூட இந்த படத்துடைய ட்ரைலர் பிரேக் பண்ணல அப்படின்றது எல்லாருக்கும் கொஞ்சம் ஏமாற்றமாக தான் இருக்கும். ஆனால் அது ஏன்னு தெரியல, பெரிய வரவேற்பு அந்த படத்துடைய ட்ரைலர் கிடைக்கல. ஆனால் ட்ரைலரை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. அது அப்பாற்பட்ட பிரச்சனை. இருந்தாலும் ரெக்கார்டு பெருசாக இல்லை அப்படின்றது எல்லாருக்கும் கொஞ்சம் ஏமாற்றமாக தான் இருக்கலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். சரி, இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கல்கி படத்துக்கு இந்த ட்ரைலரோட நிற்க போகிறதுல செகண்ட் ட்ரைலருமே இருக்குது. அதையுமே அவங்க சென்சார் பண்ணியிருந்தாங்க. அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். அந்த அப்டேட் தான் நம்ம சொல்ல வேண்டியது. அதுக்குள்ளே யார் கண்டுபிடிச்சின்னு தெரியல, அந்த செகண்ட் ட்ரைலர் எதிர்பாராமல் லீக் ஆகிடுச்சு. ஸோ அதை நான் பார்த்துட்டு ரொம்பவே பிரம்மாண்டமாக இருக்குது. அந்த ட்ரைலரை பொறுத்த வரைக்கும் கடைசி ஒரு 30 செகண்ட் தான் நம்ம பிரபாஸ் வராரே தவிர மீதி எல்லாமே அந்த கதையை போகிற நம்மளுக்கு காட்டுறதுக்காகவே அந்த ட்ரைலரை கட் பண்ணியிருப்பாங்க போல இருக்கு. அது இன்னொரு முக்கியமான விஷயம், முருனால் தாக்கூர் அவங்களுமே இந்த படத்தில் இருக்காங்க அப்படின்றது ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம்தான். அவங்க இருக்காங்க அப்படின்றது அஃபிஷியலாகவே கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஆனால் அவங்களுடைய சீன் அந்த செகண்ட் ட்ரைலரில் இருக்குது. ஸோ நான் அந்த ட்ரைலரை பார்த்துட்டேன். நீங்கள் பார்த்துருந்தா அந்த ட்ரைலர் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஸோ நீங்கள் அந்த ட்ரைலரை பார்க்கணுன்னா நம்மளுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், அங்கே மீட் பண்ணுவோம். ஸோ ஏதோ ஒன்று, இந்த கல்கி படத்துக்கு செகண்ட் ட்ரைலருமே இருக்குது. அந்த ட்ரைலர் கூடிய விரைவில் வெளியாகும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். இப்போ எதிர்பாராமல் வெளிவந்ததுனால இன்னும் 2 நாளில் அந்த ட்ரைலருமே லான்ச் பண்ணுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. ஜூலை 27 இந்த படம், ஜூன் 27 இந்த படம் வேர்ல்டு வைட் ரொம்பவே கிராண்டாக வெளியாக போகுது. ஐமேக்ஸ்லையுமே கொண்டு வராங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.